வணக்கம் உறவுகளே. இன்று பவர் query பத்தி பார்க்க போறோம். எவ்ரி டைம் ERP இருந்து ஒரு ஃபைல்ஸ் வீக்லி மந்த்லி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃபைல்ல நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் பண்றேன். பட் அடுத்த மாசம் அதுக்குள்ள இன்னொரு ஃபைல் கொடுக்குறாங்க, அடுத்த வீக் இன்னொரு ஃபைல் கொடுக்குறாங்க. ஐயோ, எனக்கு எப்பவுமே இதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, எஃபோர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, ஏதாவது ஒரு ஃபோல்டர்ல அந்த எல்லா ஃபைலையும் போட்டுட்டு ஒரே ஒரு ஃபைல்ல மட்டும் நான் செஞ்சேன்னா மற்ற எல்லா ஃபைல்ஸையும் அந்த ஃபோல்டருக்குள்ள போடும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ளெக்ட் ஆயிராதா கடவுளே அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? அப்படின்னா சூப்பரான பவர் query இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஷீட்ல உங்களுக்கு டேட்டா நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த query சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அது காமிக்கும். அதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கெட் டேட்டா அப்படின்னு இருக்குது இல்லையா, அதை நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃப்ரம் ஃபைல்ல வந்துட்டு உங்களுக்கு கரண்டா இருக்கிற எக்ஸல் ஒர்க் புக்ல இருந்து உங்களுக்கு டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணலாம், இல்லைன்னா சிஎஸ்வியா எடுக்கலாம், இல்லைன்னா ஃபோல்டரா எடுக்கலாம். நம்ம வீடியோல சொன்னது போல நம்ம ஃபோல்டர்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிஸ்டம்ல எந்த ஃபோல்டர்ல உங்க ஃபைல்ஸ் போட்டு வச்சிருக்கீங்களோ, உங்களுடைய வீக்லி மந்த்லி ரிப்போர்ட்ஸை போட்டு வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரோட பாத்தை நம்ம செலக்ட் பண்ணி ஓபன் கொடுக்குறோம். கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பவர் queryயோட எடிட்டர் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பாத்து காமிக்கும். அந்த பாத், அதாவது அந்த ஃபோல்டருக்கு கீழே உங்களுக்கு எத்தனை ஃபைல்ஸ் இருக்குதுன்னு காமிக்குது ஸ்கிரீன்ல. அதே போல உங்களுக்கு கீழே அந்த பட்டன்ஸ் காமிக்குங்க. கம்பைன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட ஃபைல் இருக்குது, அதை கம்பைன் பண்ணி நம்ம லோட் பண்ணணும். இல்லைன்னா ஜஸ்ட் லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு சொல்லுது. நம்ம அந்த ஃபைலுக்குள்ள கிளன்சிங் ஒர்க் நிறைய செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா, அது செய்யாம ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோட் பண்றது. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்பைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுக்க போறோம். ஏன்னா நம்ம ஃபைல்ஸை கம்பைன் பண்ணி ஜனவரி பிப்ரவரி ஃபைல் 2 ஃபைல் இருக்குது என்னோட ஸ்டாஃப் டேட்டா பேஸ், அது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி அதுல நிறைய டேட்டா கிளென்சிங் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஒர்க் நமக்கு செய்யணும். அப்போ பை டிஃபால்ட்டா அது ஃபர்ஸ்ட் ஃபைல் எடுத்துக்கிறோங்க, அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ப்ரிவியூ பார்க்குறோம். இது டேட்டா பேஸ், ஒரு ஃபைல் ஸ்டாஃப் டேட்டா பேஸ். அதில் வந்து எம்ப்ளாயி ஐடி, அவங்க ஸ்டார்ட் பண்ண டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ், அப்புறம் பேரோல்ல டிடெக்ட் ஆன அமௌண்ட், எந்த மாசத்துல இந்த ரிப்போர்ட் எடுத்தோம் அப்படிங்கிறதும் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான காலங்க. ஏன்னா நீங்க கன்சாலிடேட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் காலம் இருந்தாதான் எந்தெந்த மாசத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியும் இல்லையா. இப்ப பாருங்க, இதுல பவர் query எடிட்டர் வந்துட்டு ஓப்பன் ஆயிட்டுங்க. இதுல வந்துட்டு ஒரு 3-4 விதமான விண்டோ நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்கிறது வந்துட்டு அது ரிப்பன், சரியா? அதுல டிரான்ஸ்ஃபார்ம், ஆட் காலம், அதாவது நம்ம மெயின் ஃபைல்ல செய்ய போற டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஒர்க் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அதுல இருக்கும். இது வந்துட்டு நம்மளோட ஃபைலோட ரிவ்யூ. இதுல தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் செய்வோம். இது வந்து query செட்டிங். இந்த இதுல பேன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க செய்யற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் இதுல வந்து ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா மேக்ரோ ஞாபகம் வருதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட மேக்ரோ போலதான் நம்ம எக்ஸல்ல ஒவ்வொன்றும் செய்யும் போது ரெக்கார்ட் ஆகும் இல்லையா, அதே போல இதுலயும் ரெக்கார்ட் ஆகும். இப்ப நான் வந்துட்டு queryயோட பேரு நான் கொடுத்துடுறேன், ஸ்டாஃப் கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துடுறேன். ஏன்னா எனக்கு ஜனவரி பிப்ரவரியோட ஸ்டாஃப் டீடைல்ஸ் அதுல இருக்கு. ஒரு 600 to 700 ரோஸ் மேல இருக்கு. இப்ப இந்த பேன்ல நீங்க பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல கியர் ஐக்கான் போல இருக்குது இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணா நீங்க எடிட் பண்ணலாம். லெஃப்ட் சைட்ல இருக்கிற இந்த கிராஸ் மார்க் கிளிக் பண்ணா நீங்க ஸ்டெப்ஸை டெலீட் பண்ணலாம், செஞ்ச ஸ்டெப்ஸை. ஓகேவா? இப்ப அந்த query பேனை நம்ம கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுட்டு ப்ரிவியூ விண்டோவை கொஞ்சம் பெருசா பாக்குறதுக்கு வைக்கிறோம். பை டிஃபால்ட்டா நமக்கு இந்த சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருந்துச்சு, அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு ரிப்போர்ட் டேக்கன் டேட் வந்து இதுலயே இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோர்ஸ் நேம் இதை வந்து நம்ம தேவையில்லாத ஒரு ஆணி, அதை வந்து நம்ம எடுத்துடலாம். அதை எடுத்த உடனே பாருங்க ரைட் சைட் பேன்ல என்ன வருது, ரிமூவ் காலம் அப்படின்னு வருது. ஏன்னா நம்ம ஒரு காலத்தை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், அது வந்து ரெக்கார்ட் பண்ணுது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐடி காலம் வந்துட்டு மெர்ஜ்டா இருக்கு. ஐடி நம்பரும் அதுக்கப்புறம் எஃப்டிஏ அப்படின்னா ஃபுல் டைம் ஈக்குவலன், பிடி அப்படின்னா பார்ட் டைம் எம்ப்ளாயிஸ், அது மெர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னோட மேனேஜர் சொல்றாரு, நீ அதை கிளீன் பண்ணணும்ப்பா, இஆர்பியில் அப்படிதான்ப்பா இருக்கு, ஆனா உங்ககிட்ட வரும்போது நீ அதை கிளீன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளீனிங் என்ன, ஐடியில இருக்கிற அந்த ஐடி நம்பரையும் கான்ட்ராக்ட் டைப்பையும் நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம். ஒன்னு நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஸ்பிளிட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஃபைல்ல வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு, அங்கேயுமே கூட ஸ்பிளிட் காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா
அதுல உங்களுக்கு ஸ்பிளிட் காலம் இருக்கு. ஸ்பிளிட் காலம் எப்பவுமே பை டீலிமிட்டர் அதை பொறுத்து தான் நம்ம செய்வோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்பிளிட்டிங்கும் வந்துட்டு ஒவ்வொரு அதுக்கு இடப்பட்ட வேர்ட்ஸ்ல இருக்கிற அந்த ஸ்பெஷல் கேரக்டரை பொறுத்து இருக்கும். எய்தர் கமாவா இருக்கலாம், ஸ்பேஸா இருக்கலாம். பட் இந்த இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கமாவும் கிடையாது, ஸ்பேஸும் கிடையாது. அதுல வந்துட்டு ஒரு ஸ்பேஸ், ஒரு ஐஃபன், அப்புறம் ஒரு ஸ்பேஸ். ஒன் ஸ்பேஸ் ஐஃபன் ஸ்பேஸ் எஃப்டிஇ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? அதனால நான் கஸ்டம் செலக்ட் பண்றேன். ஏன்னா என்னோட ஸ்பெஷல் கேரக்டர் அதுல இல்லை. அப்ப கொடுத்த உடனே கரெக்டா அந்த ஐடி அப்படிங்கிற காலம் ஸ்பிளிட் ஆயிட்டு ஐடி நம்பர் நியூமரிக்கல் வேல்யூ எல்லாம் ஒரு காலம்ல வந்துட்டு அதை நம்ம ஐடின்னு கொடுத்துக்கலாம். எஃப்டிஇ ஃபுல் டைம் ஈக்குவலன், பிடி பார்ட் டைம், அதாவது கான்ட்ராக்ட் டைப், அதை நான் சி டைப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிட்டு. இப்ப நம்ம செகண்ட் கிளீனிங் ஒர்க் பண்ணலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம லைன் மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா இஆர்பில அப்படிதான்ப்பா நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அடிச்சு வச்சிருப்போம். பட் அனலைஸ் செய்யும் போது ப்ளீஸ் கிவ் மீ ஜஸ்ட் ஒன் காலம் வித் ஃபுல் நேம் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணும், மெர்ஜ் காலம் அதுல செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்பேஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நியூ காலமோட வேல்யூ எனக்கு நேம்னு மட்டும் சொல்லியிருக்கோம். ஏன்னா ரெண்டு பேரையும் மெர்ஜ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேமுக்கும் செகண்ட் நேமுக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்கணும்ன்றதுக்காக நம்ம ஸ்பேஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்ப பாருங்க அதுல நேம் அப்படின்னு காலம் நம்ம ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம். அதனால ஹெடர்ல வந்துட்டு காலம் நேம்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேமையும் செகண்ட் நேமையும் அதை அழகா சர்ச் பண்ணிட்டு, ரெண்டாவது பாருங்க இந்த டிபார்ட்மெண்ட் காலம் அதை நீங்க ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு தெரியுது. பாருங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஃபைனான்ஸ் அதை பாருங்க, நீங்க வந்துட்டு எஃப் வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்குது, ஹெச்ஆர் கேபிட்டல் லெட்டர் ஃபர்ஸ்ட் இருக்குது, செகண்ட் லெட்டர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிளீன் பண்ண போறோம். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்க ட்ரிம் அப்படின்னு கொடுத்துட்டாலே உங்களுக்கு பின்னாடி முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ்லாம் சூப்பரா சரியாயிரும். அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா திருப்பியும் டிரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இப்ப இங்க பாத்தீங்கல்ல கம்பைன், அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்டு வந்துட்டு கேபிட்டல்னு சொன்னேன். அதனால நம்ம ஃபைனான்ஸ்ல இருந்த ஸ்மால் எஃப்லாம் வந்து கேபிட்டல் ஆயிட்டு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஹெச்ஆர் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ல கொடுத்துருக்காங்க, செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணிருக்காங்க. இட்ஸ் அ டைப்போ எரர் இல்லையா? அதை நம்ம சரி பண்ணணும். அதை எப்படி சரி பண்ணணும்? நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் போனா லோவர் கேஸ் கொடுத்தா எல்லாமே லோவர் கேஸ் ஆயிரும், அப்பர் கேஸ் கொடுத்தா எல்லாமே அப்பர் கேஸ் ஆயிரும். இந்த கம்பைன் கேபிட்டல் வித் ஃபர்ஸ்ட் வேர்டு நம்ம கொடுக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னா ரிப்ளேஸ் வேல்யூ ஹேண்டில் பண்ண போறோம். இப்ப ரிப்ளேஸ் வேல்யூ நமக்கு நல்லா தெரியும். ஹெச் ஸ்மால் லெட்டர் ஆர் ஃபைன் பண்ணி எனக்கு கேபிட்டல் லெட்டர் ஹெச்ஆர் மாத்திரு அப்படின்னா சூப்பரா மாத்திட்டு, இப்ப நீங்க ஃபில்டர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட் நேம்ஸும் யூனிக்கா இருக்குது. ஒண்ணுமே வந்து டூப்ளிகேட்டா இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம குரூப் செய்யும் போதோ சம்மரி செய்யும் போதோ நமக்கு வந்து இது அஃபெக்ட் ஆகும். ஓகே, நம்ம அடுத்தது டேட் ஆபரேஷனுக்கு போவோம். இந்த டேட்டா பேஸ்ல நமக்கு ரெண்டு விதமான டேட் இருக்குது. ஒன்னு ஸ்டார்ட் டேட்டு, ரெண்டாவது வந்து எக்ஸ்பைரி டேட்டு. இந்த ரெண்டத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது ஒரு காலமா செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்ல போயிட்டு சப்ட்ராக்ட் டேட் கொடுத்தோம். அது என்னாச்சு அப்படின்னா ரெண்டு டேட்டையும் மைனஸ் பண்ணி டேஸா கொடுத்துட்டு, எனக்கு டேஸ் வேண்டாம், கான்ட்ராக்ட் டியூரேஷன் இயரா வேணும். அப்ப நான் என்ன பண்றேன், அதை 365 டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு டேஸ் தேவையில்லை, அதனால நான் டெலீட் பண்றேன். இப்ப பாருங்க எனக்கு வந்துட்டு டேஸை 365 டிவைட் பண்ணதுனால எனக்கு அது 2ன்னு வந்துட்டு. அப்போ இது வந்துட்டு என்னோட கான்ட்ராக்ட் டியூரேஷன். ஸ்டார்ட் டேட் எக்ஸ்பைரி டேட் ரெண்டத்தையும் நம்ம ஒரு ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணதுனால நம்மளுக்கு 2 வருஷம் கான்ட்ராக்ட். இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்மே 2 வருஷம் கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்குறாங்க. நமக்கு அந்த இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒன்னு ஸ்டாண்டர்டுக்கு கீழே இருக்கும், இல்ல டேட்டுக்கு கீழே இருக்கும். இப்ப நம்ம என்ன ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிற பேசிக் சேலரி, டிரான்ஸ்போர்டேஷன், ஹவுசிங், அதர் அலவன்ஸ் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டாண்டர்ட்ல போய் ஆட் அப்படின்னு கொடுத்தோம்னா பேசிக்கும், ஹவுசிங், டிரான்ஸ்போர்டேஷன், அதர் அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு, ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட காலம் நேம் நான் ஃபிக்ஸ்டு பே அப்படின்னு கொடுத்துட்டேன். அதாவது மந்த்லி கேரண்டீட் காம்பன்சேஷன். ஒரு எம்ப்ளாய்க்கு இந்த நாளும் தான் மாசம் மாசம் வரக்கூடிய சம்பளம். சரியா? அதனால அதுல இல்லை டோட்டல் சேலரி. அதை நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரோல் டிடக்ஷன் இருக்கு. இது வந்து பிப்ரவரியில எடுத்த அந்த ரிப்போர்ட்.
அதனால நமக்கு வந்துட்டு பேரோல் டிடக்ஷன் அதுல இருக்குது. அப்போ ஃபிக்ஸட் பே மைனஸ் பேரோல் டிடக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாசம் பிப்ரவரி மாசம் அவருக்கு ஆக்சுவலா போன சம்பளம் தெரியும். இப்ப நம்ம அதைத்தான் செய்யறோம். ஃபிக்ஸ்டு பே கண்ட்ரோல் கீ ஹோல்டு பண்ணிட்டு பேரோல் டிடக்ஷன் கொடுத்துட்டு மைனஸ் ஆபரேட்டர் சப்ட்ராக்ஷன் ஆபரேட்டர் செலக்ட் பண்ணும்போது அது என்னாச்சு, ஃபிக்ஸட் பேல இருந்து பேரோல் டிடக்ஷனை மைனஸ் பண்ணிட்டு இது என்னது ஆக்சுவல் பெய்ட் அவுட். இப்ப எனக்கு 10,000 சம்பளம் அப்படின்னா 1000 ரூபாய் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணும்போது ஆக்சுவலா எனக்கு என்ன கிடைச்சிச்சு, 9,000 தான் கிடைச்சிச்சு. அதைத்தான் நம்ம இந்த ஆபரேஷன்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம டேட் சம்பந்தப்பட்ட ஆபரேஷனோ நியூமரிக்கல் ஆபரேஷன், அப்புறம் வந்துட்டு ஸ்பிளிட் காலம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஆட் காலம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன், மெர்ஜ், அப்புறம் அப்பர் கேஸ் ஆக்குறது, லோவர் கேஸ் ஆக்குறது, அதுக்கப்புறம் ரிப்ளேஸ் வேல்யூஸ் கொடுக்கறது, இது மாதிரி பலதரப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம டேட்டா பேஸ்ல இப்போ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ இந்த காலம் கிளிக் பண்ணும்போது வந்துச்சுல்ல, இது வந்துட்டு குவாலிட்டி இண்டிகேட்டர். நீங்க அங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலத்துல எத்தனை நல் வேல்யூஸ் இருக்கு, எத்தனை எரர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். இப்போ எல்லா ஆபரேஷன்ஸும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்டாஃப் கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் இதுதான் நம்மளோட கொரியோட பேரு. நம்ம எல்லா ஆபரேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைல்ல போயிட்டு ஃபைல் அண்ட் லோடு அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ பிப்ரவரி ஜனவரி இந்த 2 டேட்டாவும் என்னாச்சு, கன்சாலிடேட் ஆயிட்டு. கன்சாலிடேட் மட்டும் ஆகலைங்க, நம்ம செஞ்ச எல்லா ஆபரேஷன்ஸும் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இதுல ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இதுல பாருங்க எத்தனை ரோஸ் லோட் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்குது. மோர் தென் 1300 ரோஸ் வந்துட்டு உங்களுக்கு லோட் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்குது. நீங்க அதுல மவுஸ் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா அந்த இதுல எத்தனை காலம்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்குது. இங்க பாருங்க பேரோல் டிடக்ஷன் இருக்கு, ஆக்சுவல் பெய்ட் அவுட்ல அதுல இல்ல, நம்ம அதுல ஆபரேஷன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணது நமக்கு வந்திருக்குது இல்லையா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மார்ச் டேட்டா வந்து வெளியில இருக்கு, அதை கொண்டு நான் என்னோட ஃபோல்டர்ல போடுறேன். இதுதான் சூப்பர் இம்பார்ட்டன்டான ஸ்டெப் வீடியோல நம்ம சொன்னது போல. இப்போ மார்ச் டேட்டா வந்துட்டுங்க இஆர்பி சிஸ்டம்ல இருந்து நான் என்ன பண்ணேன், திருப்பி போய் அதே இதெல்லாம் ஒன்றும் பண்ணல. பாருங்க அந்த டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னு, அந்த பழைய டேட்டா தான். ஐடியில பாருங்க ஐடி நம்பர் இருக்கு, பிளஸ் அந்த கான்டாக்ட் டைப் மிக்ஸ் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஸ்பிளிட் பண்ணிருக்கு. மற்றபடி நமக்கு ஃபிக்ஸ்டு பே காலம் இல்லை. ஸோ அதாவது எவ்ரி டைம் யூ கெட் சேம் ரிப்போர்ட் ஃப்ரம் இஆர்பி. அதை கொண்டு நம்ம ஃபோல்டர்ல போட்டுட்டோம். ஃபோல்டர்ல போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட query இருக்குதுல்ல, ஸ்டாஃப் கன்சாலிடேட் ரிப்போர்ட் query, அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், ரிஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நீங்க இந்த எக்ஸல் டேட்டா அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு query அப்படின்னு ஒரு டேப் காமிக்கும். அந்த query டேபை கிளிக் பண்ணிட்டு நீங்க ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க பாருங்க ஒரு மேஜிக் உங்களுக்கு நடந்துட்டு. அந்த மேஜிக் என்ன அப்படின்னா நீங்க புதுசா மார்ச் ஸ்டாஃப் டேட்டா பேஸ் இஆர்பில இருந்து எடுத்த அந்த அன்ஆர்கனைஸ்டு டேட்டாவை உள்ள கொண்டு போட்டீங்க பார்த்தீங்களா. இப்ப அது என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா என்னாச்சு பாருங்க, அது கன்சாலிடேட் ஆயிட்டு. கன்சாலிடேட் மட்டும் ஆகலைங்க, நம்ம செஞ்ச எல்லா ஆபரேஷன்ஸும் ஆட்டோமேட்டிக்கா பெர்ஃபார்ம் ஆயிட்டு. நீங்க மார்ச்ல போய் ஒரு இதுவும் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே அதுல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு கன்சாலிடேட்டும் ஆயிட்டு. நீங்க இதுல பாருங்க எத்தனை ரோ இப்ப இருக்கு அப்படின்னு, 2074 ரோஸ் இருக்குது இப்போ. ஏன்னா ஜனவரி பிப்ரவரி ரெண்டும் சேர்ந்து 1300 கிட்ட தான் இருந்துச்சு. இப்போ கூடுதல் டேட்டா நமக்கு வந்திருக்குது. இதுதாங்க பவர் கொரியோட மேஜிக். இப்ப நீங்க வந்துட்டு அதுல எடிட் கொடுத்து, இப்போ ஒரு டேட்டா நீங்க எல்லாம் செஞ்சுட்டீங்க, இப்ப அதுல எடிட் கொடுக்கணும். எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு திருப்பியும் நம்ம விண்டோ ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க மேனேஜர் சொல்றாரு, அடா நீ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மெர்ஜ் பண்ணிட்டா, இப்ப எனக்கு திருப்பியும் ஸ்பிளிட் பண்ணணும், என்னோட டேட்டா பேஸ்ல வந்துட்டு இது மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும், திருப்பியும் போய் ஸ்பிளிட் காலம் கொடுக்கணும். ஸ்பிளிட் காலம் கொடுக்கும்போது ரெண்டத்துக்கு நடுவுல இது மாதிரி லெஃப்ட்ல இருந்து ஸ்பிளிட் பண்ணுன்னு சொன்னா பாருங்க, நேம் 1 நேம் 2 அப்படின்னு ஸ்பிளிட் ஆயிட்டு. அப்ப அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறோம். அதாவது நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கன்சாலிடேட் பண்ண ரிப்போர்ட்டை எக்ஸல்ல நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு மைண்ட் சேஞ்ச் வருது, நம்ம செஞ்சதுல திருப்பி நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னு வருது.
அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த query-ய ரைட் கிளிக் பண்ணி எடிட் குடுத்து போனோம். திருப்பியும் அந்த விண்டோ ஓப்பன் ஆச்சு. அதுல நம்ம எடிட் பண்ணோம். திருப்பியும் ஃபைல் லோடு குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதே எக்ஸெல் ஃபைல்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அதாவது நம்ம எடிட் பண்ண அந்த டிரான்சாக்ஷனும் ஈஸியா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு தடவை செஞ்சது மட்டும் இல்லாம நீங்க திருப்பியும் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் செஞ்சுக்கலாம். இப்ப டேட்டா சூப்பரா ரெடி ஆயிட்டு ஒரு சின்ன பைவோட் டேபிள் போடுவோம். ஏன்னா என்ன ஒரு டேட்டாவா இருந்தாலும் அதோட மெயின் இன்சைட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சம்மரி கண்டிப்பா வேணும். சம்மரி வந்துட்டு பைவோட் டேபிள் இட்ஸ் a வெரி குட் டூல் இல்லையா? அப்போ பைவோட் டேபிள் நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா பை டிபார்ட்மெண்ட் பார்க்க போறோம். இப்போ 3 மாச டேட்டா நம்ம கிட்ட இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். பை டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளவு ஸ்டாஃப், எத்தனை ஸ்டாஃப் இருந்தாங்க ஒவ்வொரு மாசத்துலயும். ஏன்னா ஒவ்வொரு மாசத்துலயும் ஸ்டாஃப் நியூ ஹையர் வருவாங்க, எக்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆவாங்க. இட் மே ஃபிளக்சுவேட் இல்லையா? அப்போ பை மந்த், பை டிபார்ட்மெண்ட் we are trying to look at how many staff growth and also how much money we are paying for each staff. அப்ப ஸ்டாஃப் காஸ்ட் ஒவ்வொரு மாசமும் எப்படி ஃபிளக்சுவேட் ஆகுது, ஸ்டாஃப் நம்பர்ஸ் ஒவ்வொரு மாசமும் எப்படி ஃபிளக்சுவேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த பைவோட் டேபிள் செய்றோம். அதை நீங்க ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் செஞ்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ட்ராக்ட் டைப்பும் நீங்க பார்க்கலாம். பை டிபார்ட்மெண்ட் ஐ வாண்ட் டு லுக் அட் ஹவு மெனி ஸ்டாஃப் பை கான்ட்ராக்ட் டைப். நம்ம கிட்ட 2 விதமான கான்ட்ராக்ட் டைப் இருக்கு. ஃபுல் டைம் ஈக்குவலண்ட் அப்புறம் பார்ட் டைம். அப்போ சம் ஆஃப் ஐடி இருக்கக்கூடாது. அதனால நம்ம காலமா கவுண்டா மாத்துறோம். அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான பைவோட் டேபிள் நம்ம சம்மரி போட்டுட்டோம். இப்போ இதுல இருந்து நம்ம சார்ட் டெவலப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிரசன்டேஷன் டெவலப் பண்ணுவோம். அப்படி நம்ம லைன் மேனேஜர், டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட நம்ம நம்மளோட ஹோல் ஒர்க்கை வந்துட்டு எஃபோர்ட்லெஸ்ஸா எஃபிஷியண்டா. ஓகே உறவுகளே, வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு சிறிய பயன், உங்களோட ஆபீஸ்ல நீங்க எஃபோர்ட்லெஸ்ஸா அதாவது நிறைய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாம சூப்பரா உங்க வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய திறனை நீங்க வளர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதுவே எனக்கு போதும். படிக்கிறத அடுத்தவங்களோட நம்ம ஷேர் பண்றோம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்னுடைய மூளைக்கு நிறைய சிக்னல்ஸ் போகுது. நான் படிச்ச விஷயங்கள் எனக்கு நானே ரொம்ப தெளிவுபடுத்திக்கிற ஒரு விஷயத்த இந்த டுட்டோரியல் நமக்கு தருது. Anyhow, please subscribe my channel and support me. Have a great day, guys. நம்ம செஞ்சு கொடுப்போம்.